வசனங்கள் 2-3. ஆதியாகமம் 12 வசனங்கள் 2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் நம்மளோட பேசுவாராக. ஆமென். 12:2-3. Genesis 12:2-3. And the Lord said, I will make you a great nation. I will bless you and make your name great, and you shall be a blessing. I will bless those who bless you, and I will curse him who curses you. And in you all the families of the earth shall be blessed. May the good Lord add his blessings upon this reading and meditation of his words for us today. Amen. மறுபடியுமாக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபிரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நம் ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வசனத்துக்கு நம்ம திருப்புவோம். மறுபடியுமாக அந்த வார்த்தையை கொஞ்சம் பார்த்துருவோம். வாசிச்ச அந்த வசனத்துல ஒரு 7 ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? முதல் ஆசீர்வாதம் என்ன? பெரிய ஜாதியாக்குவேன். அடுத்தது ஆசீர்வதிப்பேன். அப்புறம் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்புறம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன். 7வது ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை தேவன் இந்த நாளில் கூட நம்மளோடு கூட இடைப்படுவார், பேசுவார், ஜெபம் செய். அப்பா உமக்கு சோதரன் தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனீர் ஐயா, இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே இது எங்களோடு இடைபடும்படிக்காய் பேசும்படிக்காய் உடைய வல்ல கரத்திலே ஆவியானவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையின் ராஜாவை எங்களோடு கூட பேசும். இந்த நாள் எங்களுக்காக வைத்திருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. துதி கன மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த 7 ஆசீர்வாதம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாத வசனத்துக்குள் நம்ம போறதுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 விருப்பம் எப்போதுமே இருக்கும். என்ன விருப்பம்? நிறைய விருப்பம் இருக்கு. ஆனா 2 விருப்பம் ரொம்ப வாஞ்சியான ஒரு விருப்பம் இருக்கும். ஒண்ணு, வாழ்க்கையில நானே குறைவில்லாம வாழணும். ஓகேங்களா? ஒரு நன்மையும் குறைவில்லாமல் வாழணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும். 2வது விருப்பம், கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால மரிச்சா பரலோகம் போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? இந்த 2 கொஞ்சம் டவுட்டா இருக்கும். பரலோகம் போகுமா, போக மாட்டோமா, நம்ம சரியா வாழ்றோமா, சரியா வாழலையா, நிறைய காரியம் டவுட்லேயே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த டவுட் கொஞ்சம் கிளியர் பண்ணிடும். ஸோ நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபடாமல் வாழ முடியுமா, முடியாதா? முடியும். அது எப்படி வாழ்றோம், அது ஏன் நமக்கு நிச்சயம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பரலோகம் போக முடியுமா, போக முடியாதா? பதிலே வரல. ஒரு நிச்சயம் இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அந்த நிச்சயத்தை உங்க மத்தியில சொல்லுவார். ஓகே, இந்த 2 விருப்பம். ஏன்னா அந்த 2 விருப்பமும் இந்த வசனத்தின் அடிப்படையில இருக்கிறதுனால அதை சொல்லிட்டு நான் வசனத்துக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் விருப்பம் என்ன சொன்னேன்? ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வாழணும். ஓகே, நம்ம குறைவுபடாமல் வாழ்ந்த வசனத்தை வாசிச்சோம். இப்ப ஆபிரகாமுக்கு இந்த 7 வித ஆசீர்வாதத்தை தேவன் வைத்து வைத்தார். இப்ப நம்ம யாருடைய சந்ததியா இருக்கோம்?
ஆபிரகாமின் சன்னதி. சோ ஆபிரகாமின் தலைமையில் வைக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம் அவங்க ஒவ்வொரு மேலும் தலைமையில் வைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயம். ஓகேங்களா? சோ அது நம்ம விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்ல, அப்பாவோட ஆசீர்வாதம் பிள்ளைக்கு நிச்சயமா ஒன்றே சேரும். ஓகே, இவருக்கு 7 வித ஆசீர்வாதம் கொடுத்தார். இந்த ஆபிரகாமுக்கு 7 வித ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்றத பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் இந்த 6 ஆசீர்வாதமும் வந்துச்சுன்னா நம்ம தாங்க முடியுமா தாங்க முடியாதான்றத அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அதே ஆதியாகமத்துல 13ஆம் அதிகாரம், Genesis chapter 13 verse 2 and then 6 also. 13ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 13ஆம் அதிகாரத்துல 2ம் 6ம் வாசிப்போம். 2லயும் தேவன் ஒரே ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாம் கிடைச்ச 7 ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் இவ்வளவா இருந்துச்சு. ஆபிரகாம் இவர்களும் பெரியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க இந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவும் இல்லாமல் போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் செல்வ சீமானா இருந்தான். தட் மீன்ஸ் அவன் வெல்த்ல இருந்து அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தான். அதுக்கப்புறம் நீங்க 6வது வசனத்தோட பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. இப்ப நீங்க யாரோட பிள்ளைங்க? அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள். சோ உங்க தலைமையில அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அநேக நேரத்துல அதை நம்ம சுதந்திரிக்கல. உண்மையா சொன்னா அதை நம்ம என்ன செய்யல? சுதந்திரத்துக் கொள்ளல. ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம்னா அவருக்கு ஒரு 7 ஆசீர்வாதம் மட்டும்தான் இருந்துச்சு. நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்ப நம்ம கிடைக்கிறது டபுள் போர்ஷனா இருக்கும். ஏன்னா நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதம் நம்ம தலைமையில் வைக்கப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. சோ இப்போ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு. இப்ப டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நம்ம இந்த டபுள் போர்ஷன் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர். சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நன்மையும் குறைபடாமல் வாழ முடியுமா? முடியாதா? முடியும். வாக்கு தத்தம் சொல்லுகிறத நம்ம சொந்தமாக்கி கொள்ளும் போது கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பது அதிக நிச்சயமான ஒரு காரியம். 2வது விருப்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் பரலோகம் போக முடியுமா முடியாதா? நிறைய கேள்வி. நான் இன்னைக்கு சொல்றேன், போறது நிச்சயம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய சொத்து. நம்ம யாருடைய சொத்து? அவர் சும்மா வாங்கல. அவருடைய ரத்தத்தை விலை கரையமா கொடுத்து நம்மள வாங்கி இருக்கிறாரு. நம்ம அவருடைய சொத்தா இருக்கிறோம். நம்மளை தள்ளி விட்டு போயிடுவாரா? ஒரு நாளும் போக மாட்டார். ஆனா சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்தது போல, விசுவாசித்தது போல ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் சில சமயத்துல அப்படி சரியில்லைன்னா அதனால தள்ளி விட மாட்டார். இருக்கும் போதே சரிப்படுத்தி சீர்படுத்தி அவருக்கு ஏற்ற பாத்திரமா உருவாக்கி நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். இது நம்முடைய பிள்ளைகளுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம இருதயத்தின் ஆழத்துல வச்சிருக்கணும். நம்ம அநேக நேரத்துல தேவன் விரும்புகிற பிரகாரம் 100% நம்ம வாழ முடியல. உண்மையா இல்லையா? உண்மை. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிறதுனால நிறைய காரியம் இருக்கப்பட்டு நிறைய காரியம் விலகியும் போறோம். ஆனா தேவன் நம்மள ஏற்ற நேரத்துல அந்த காரியங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஏற்ற பாத்திரமா நம்மள மாற்றுவாரு. அவரோட பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் நிச்சயமா சேர்த்தே தீருவாரு. ஏன்னா நம்ம அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா வசனமும் அப்படிதான் சொல்லுது. இங்க யோவான் 1:12 வாசிச்சீங்கன்னா அந்த வசனமும் அப்படிதான் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். அவர்
நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார்? யோவான் first chapter verse 12. John chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்திருக்காரா? சோ நிச்சயமா பரலோகம் போகுமா? அப்ப கூட சொல்ல மாட்டீங்க, நிச்சயம் நான் பரலோகம் போவேன், எனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் பிள்ளைன்ற அதிகாரம் கொடுத்திருக்காரு. சோ ஒரு அப்பா அந்த பிள்ளைய என்ன செய்ய மாட்டாரு? தள்ளி விட்டுட்டு போவே மாட்டாரு. ஓகேங்களா? 100%. இந்த நாள்ல கூட நம்ம முழு நம்பிக்கை அவர் மேல வைக்கணும். எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தேவனோடு நடந்தது போல நம்மளும் நடக்கும் போது அநேக நேரத்துல சறுக்கி விழுகிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் சரியான பாத்திரமாக சரியாக உருவாக்கி கரெக்டா காரியங்களை செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை சீர்படுத்திட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியும். ஓகே, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறத வசந்தோர் வாசிப்போம். எப்படி அவர் மேல நம்பிக்கையா இருந்தா எப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு chapter 6 verse 17. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 17. எப்படி அவர் மேல நம்பிக்கை வைத்தா நம்முடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்துக்குள் ஒரு வழிநடத்தலுக்குள் உண்டாகும். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நான் அனுமதிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். கர்த்தர் நமக்கு சோஸ்திரம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவரோடு கூட நடக்கும் போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சம்பூர்ணமான ஆசீர்வாதமா. வசனம் அப்படித்தான் சொல்லுது. இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நம்மளோட கிரியினால, நம்ம வெரி குட்டா இருக்கிறதுனால இல்ல, தேவனுடைய கிருபை நிமித்தம் அவருடைய தயவு நிமித்தமே நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கிற காரணமே அவருடைய தயவு, அவருடைய கிருபை மாத்திரம்தான். நான் இதுல குட்டா இருக்கேன், நான் இதுல மேன்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு இந்த காரியத்தை கொடுக்கல. நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்ம கூடா இருந்தனாலயா இல்ல தெய்வ கிருபை நிமித்தமா? தெய்வ கிருபை நிமித்தம். தேவ சமூகத்துல வந்து நிக்க தகுதியே இல்லாத நம்ம தகுதிப்படுத்தி அவருடைய சமூகத்துல வந்து நின்று அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்தது அவருடைய மகா பெரிய கிருபை, அவருடைய தயவு. சோ அவருடைய தயவு நிமித்தமே நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இருக்கு. அதை தினமும் நம்ம அறிக்கை செய்யணும். அதை அறிக்கை செய்து நம்ம வாழ்க்கையில நம்முடைய இன்னுமாய் பெருகிறதுக்கு இது வந்து ஒரு அடிப்படையான அஸ்திபாரமான ஒரு காரியம். இப்ப எப்படி அறிக்கை செய்து நீங்க கேட்பீங்க. ஓகே, எனக்கு ஒரு நல்ல கணவர் கொடுத்திருக்காரு, இது தேவ தயவு. எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்காரு, இது தேவ தயவு. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, தேவ தயவு, தெய்வ கிருபை. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய நல்ல வீடு வாசல், நமக்கு வாகனம், எக்ஸ்ட்ரா நல்ல வேலை, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் சொல்லி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு பாடின பாடலாம் ரொம்ப என்னுடைய செய்திக்கு அழகா அப்படியே வந்துச்சு. அது நமக்கு சோசரம் இருதயத்தின் ஆழத்துல இருந்து அப்படி நன்றி செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் பெருக செய்யும். அது மட்டும் இல்ல, கல்வாரி தேவன் நமக்காக சம்பாதிச்சிருக்க அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். சோ நீங்க இப்படி அறிக்கை செய்ய என்ன நடக்கும்னா, நம்முடைய தலைமுறையின் ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வருவார்கள். சோ நீங்க வசனம் வாசிக்கிறதுக்கு சங்கீதம் 3:8 வாசிப்போம். இது எப்படி நம்முடைய ஜனத்தின் தலைமுறை மேல் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை வைத்து வைக்கிறார். நீங்க இப்படி அறிக்கை செய்யும் போது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும் போது, நன்றி செலுத்தும் போது, அவருடைய தயவு நிமித்தமா வாழ்றேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு வரும் போது நம்முடைய தலைமுறையே தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாராம். அந்த வசனத்தை வாசிப்போம். Psalms chapter 3 verse 8. ரட்சிப்பு கர்த்தருடையது,
கர்த்தர் நமக்கு சூசுறோம். ரட்சிப்பு யாரோட? கர்த்தருடையது. இப்போ அந்த ரட்சிப்பை மறுபடியும் நம்ம அனல் மூட்டி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய அந்த ரட்சிப்பதே அந்த கிருபை. அந்த கிருபை நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும், அது என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அது அத்தனையும் தேவ கிருபை தான், தேவ தயவு தான். சோ இது எங்க வருதுன்னா நம்முடைய ஜனத்தின் மேல், மீன்ஸ் நம்மளுடைய தலைமுறை மேல் இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதம் தங்குமா. ஓகே, இந்த நாள்ல 2 காரியம் பார்க்க போறோம். என்ன காரியம்? இப்படி தலைமுறையா வந்த ஆசீர்வாதம், அதாவது தேவனோடு கூட நடக்கும் போது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனை விசுவாசிக்கும் போதும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர ஆசீர்வாதம் தலைமுறை ஆசீர்வாதம் என்று சொல்றாரு இல்லையா? இந்த தலைமுறை ஆசீர்வாதம் கிடைச்ச 2 பேர், நிறைய பேர் வேதத்தில் இருக்காங்க. 2 பேர் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல் நம்ம பார்க்க போறது ரூத். இந்த ரூத் எடுத்தாலே உங்களுக்கு கதையெல்லாம் நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு ரூத்தை பத்தி தெரியாது? போதகர் இன்னைக்கு இல்ல, இவங்க கதை தெரிஞ்சாலும் மறுபடியும் கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனை பேருக்கு ரூத் கதை தெரியும்? ஒரு 3-4 கை தான் பாக்குறேன். அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாதா? பரவாயில்ல, நானே போதகர் சொல்ற மாதிரி மறுபடியும் நான் கதையை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபுல்லா சொல்ல மாட்டேன், ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஆனா இந்த ரூத் வந்து எங்க வரா? எருசலேமுக்கு, பெத்லேமுக்கு வரா. பெத்லேம் வந்து எருசலேம் இருக்கு. எருசலேமுக்குள்ள மோவாப் பீப்புள் வரவே முடியாது, என்டர் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். ஆனா உள்ளுக்கு வரா. ஒரு காரியத்தை நகோமி கிட்ட சொல்றா, உன் தேவன் என் தேவன் சொல்லி அவளை பின்பற்றி பெத்லேமுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? இப்ப அவ யாரு சட்டையின் கீழ் வரா? நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனுடைய, நான் இதெல்லாம் வசனம்லாம் வாசிக்கல, உங்களுக்கு தெரியும், அதனால நான் வசனத்தை சொல்லிட்டே போயிருந்தேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக இந்த ரூத் வந்துட்டான். இப்போ இவங்க 2 பேரும் பெத்லேமுக்கு வராங்க. இப்போ நகோமிய பெத்லேம்ல விட்டுட்டு அவ போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்குமான்னு தேட போனான். போகும்போது ஒரு காரியம் சொல்லுவா, யார் கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமோ, அந்த வசனம்லாம் இருக்கு. ஓகேங்களா? யார் கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமோன்னு சொல்லி பார்க்க புறப்பட்டு போவான். ஏன்னா அந்த நாட்கள்ல வயல்லாம் வச்சிருக்கிறவங்க நல்லா ரிச்சா இருப்பாங்க. அவங்களுக்கு அறுவடை செய்யும் போது அடுத்தது இந்த சிந்துற தானியங்களை அவங்க பொறுக்க மாட்டாங்க. அந்த தானியங்கள் ஏழை பிள்ளைங்க சாப்பிட்றதுக்குன்னு அதை விட்டுருவாங்க. ஸோ அப்படி யார் கண்களாச்சும் எனக்கு தயவு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து இந்த ரூத் போய் பொறுக்க போவான். அவ போய் பொறுக்குன அந்த நிலம், அந்த வயல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா போவாசுடைய நிலம். ஸோ அந்த நல்ல போய் அந்த நிலத்துல போய் பொறுக்குவா. ஸோ அன்றாட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தினம் கூட இந்த மாதிரி தான் செஞ்சுட்டே இருப்பா. அந்த போவாசம் கூப்பிட்டு, இனிமே எங்கேயும் போவாத, எப்போதும் என்னுடைய நிலத்திலே வந்து கதிர்களை பொறுக்கிக்கொள்னு சொல்லிடுவார். ஸோ இப்படி அவங்களோட ஜீவியம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாற்றம் வரும். இந்த போவாஸ் இந்த ரூத்தை தன் மனவாட்டியா ஏற்றுக்கொள்வான். ரூத்துக்கு மனவாழ்னாக இந்த போவாஸ் மாறுவான். அங்குள்ள சிச்சுவேஷன் இது எது நிமித்தம் கிடைக்குது அப்படின்னா தேவ தயவு நிமித்தம், தேவ கிருபை நிமித்தம் அங்க காரியங்கள் மாறுது. சோ தேவனோடு கூட நடக்கும் போது, தேவனை விசுவாசித்து அவரோடு கூட நடக்கிற காரியத்துல, தேவனுடைய வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியத்தை இங்க பாக்குறோம். சோ அவருடைய வாழ்க்கை இருந்த நிலைமை வேற, இப்போ மாறின நிலைமை வேற. அவ போய் எந்த வயல்ல கதிர்களை பொறுக்கினாலோ அந்த வயலுக்கே இப்ப அவ சொந்தக்காரி. ஓகேங்களா? செல்வ சீமானுடைய மனைவியாக அவ மாறுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த போவாஸ் மணவாளனாக வந்தபடியினால அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமான தலைமுறைகள். அதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம ரூத்தோட கதையில உங்க மத்திய சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், இதெல்லாம் அதில் உள்ள கதைகள். ஸோ ஒவ்வொரு வசனமும் அதில் இருக்கு. ஸோ இந்த தலைமுறையே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஸோ ரூத்தோட வாழ்க்கையில தேவ கிருபை வேலை செஞ்சது, தேவ தயவு வேலை பார்த்தது. அவருடைய தலைமுறைகள் அவங்களும்
இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழ் வந்தபடினால, விசுவாசித்தபடினால, அவரோடு கூட நடந்தபடினால, அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினால அவங்க நடந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான முறையில வழிநடத்தல தேவன் அவங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஸோ நமக்கு இந்த கால வேளையில நமக்கு எப்போது நீங்க நினைச்சீங்க, அன்னைக்கு ரூத்துக்கு இயேசு கிறிஸ்து மறிக்கல. எப்போதுமே நமக்கு டபுள் போர்ஷனா தான் இருக்கும். இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மறிச்சிருக்கிறார். சோ நமக்கு ரெண்டு தெய்வ வேலை பார்க்கும். ஒண்ணு, ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால அந்த தெய்வம் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேலை பார்க்கும். கல்வாரியில இயேசு நமக்காக சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில வேலை பார்க்கும். சோ இந்த தெய்வ இறக்கம் பெற்றவர்கள் தான் நம்ம. ஓகேங்களா? இந்த ஆசீர்வாதம் நம்ம தலைமையில இருக்கின்றத நம்ம மறக்க கூடாது. சோ இந்த ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகள் தான் நம்ம. சோ அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போயிடுவோம். அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஜோசப்போட கதை. இந்த யோசப்பு யாரு, எப்படிப்பட்டவன், கதை எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை ஏன் குழியில போட்டாங்க? கதை தெரியும்ல? எதுக்கு குழியில போட்டாங்க? கொஞ்சம் சத்தம் சொல்லுங்களேன். நீ பாஸ்டர்ல ரொம்ப பயம் பண்ண வேண்டாம். அவர் தான் பயந்து பேசுறீங்க. இன்னைக்கு அவருக்குள்ள மத்தி இல்ல, கொஞ்சம் பயம் இல்லாம நீங்க பேசலாம். கொல்ல போட்டாங்க. ஏன் அவனை கொல்லணும்னு நினைச்சாங்க? அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஆமாவா? அந்த சொப்பனத்துல அப்பா அம்மா 11 பேரும் அவனை வணங்கி நிற்கிற மாதிரி ஒரு சொப்பனம் கண்டு போய் சொல்லிடுவான். இந்த சொப்பனத்தை நிமித்தம் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. ஏற்கனவே இவன் மேல எரிச்சல். ஏன் தெரியுங்களா? அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பலவர்ணம் அங்கேயே செஞ்சு கொடுத்திருப்பாரு. அதனால ஒரு எரிச்சல். ஏன் அந்த பலவர்ணம் அங்கின்னா அவனுக்கு அம்மா இல்லை. ஸோ அந்த ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்பெஷலா அவனை ட்ரீட் பண்ணுவாரு. ஆனா இது அந்த சகோதரர்களுக்கு எரிச்சலா இருந்துச்சு. மறுபடியும் இந்த சொப்பனம் வேற வந்துருச்சு. இந்த சொப்பனம் வந்தோடனே அவங்களுக்கு இன்னும் எரிச்சல் வந்துருச்சு. இப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? பிடிச்சி குழியில போட்டாங்க. அதுக்கப்புறம் மேல தூக்கி எடுத்தாங்க. நீங்க குழியில போடும்போது பாத்தீங்கன்னா இந்த பலவர்ணம் அங்கேயே கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி எடுத்து மீதியான இடத்துல அடிமையாக வித்து போட்டுருவாங்க. இப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? இவனை இப்படி வித்து போட்டுட்டா இவனோட சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். ஆனா சொப்பனம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. கொண்டு போய் மீதியான தேசத்தன் அந்த மக்கள் அவனை போத்திபார் வீட்டுல வித்து போட்டுருவாங்க. நான் கதையை அப்படியே ஷார்ட்டா சொல்லிடுறேன், வசனம்லாம் வாசிக்காம சொல்லிட்டு போயிடுறேன். போத்திபார் வீட்டுல இவனுக்கு தேவ தயவு கிடைச்சிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்பு தேவனோடு கூட நடந்தார். இதை நீங்க வாசிச்சுட்டே இருப்பீங்க அடிக்கடி இந்த வசனங்கள்ல. சோ அந்த யோசேப்பு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவன் பிடிச்சு கொண்டது யார? தேவனை. பல பிரச்சனை வந்துச்சு போத்திபார் வீட்டுல. அந்த போத்திபார் இந்த யோசேப்போட கையில எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அதிகாரம்னா மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் அவனை அதிகாரியாய் நியமிப்பார். இப்போ அந்த போத்திபார் நியமித்த அந்த அதிகாரத்துல இந்த யோசேப்பு அங்க இருப்பான். நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு வண்டி. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? அந்த மனைவி யோசேப் மேல கண்ணு போட்டு அவளை எடுக்கணும்னு சரி, அங்க ஒரு பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை நிமித்தம் என்ன ஆச்சு? ஜெயில தள்ளப்பட்டான். இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா அங்கேயும் கர்த்தர் அவனுக்கு தயவு பாராட்டினாரு. ரொம்ப அதிசயமான முறையில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜெயில தான் இருக்கான். அந்த வசனம் வாசிக்கணும். ஏன்னா எல்லா மத்தியிலும் அவன் போகும்போது தேவன் எப்படி தயவு பாராட்டி அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்ன்ற வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஆதியாகமம் 39 வசனம் 21 இருந்து 23 வரைக்கும் வாசிக்கணும். Genesis 39 verses 21 to 23. அது தமிழ்லயும் வாசிங்க, ஆங்கிலத்திலயும் வாசிங்க. கர்த்தரோ
யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் சோஸ்திரம். இங்கிலீஷ்ல வாசிச்சோமா? But the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison. And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners who were in the prison, whatever they did there, it was his doing. The keeper of the prison did not look into anything that was under Joseph's authority, because the Lord was with him, and whatever he did, the Lord made it prosper. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலும் இந்த யோசேப்பு தேவன் மேல் விசுவாசித்து வாழ்க்கையை ஓட்டினபடினால என்ன நடந்துச்சுன்னா, ஜெயில போட்டாலும் ஜெயில உள்ள மக்களுக்கு அவன் அதிகாரியா நியமிக்கப்பட்டான். இது தேவ தயவு தெரியுங்களா? இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய காரியம் இல்லை. நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களுக்கு ஸ்பெஷலா தேவ தயவு தேவ கிருபை உங்க வாழ்க்கையில வேலை பார்க்கும். இது தேவ தயவு. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஜெயில இருந்து ஸ்ட்ரெயிட்டா, அதுக்கப்புறம் நடுவில் வியாக்கியம் அந்த கனவுலாம் வரும், எல்லாம் வியாக்கியம்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த ஜெயில இருந்து எங்க போவான்? பார்வோன் அரண்மனைக்கு போவான். ஏன்னா அங்க பார்வோன் கண்ட ஒரு சொப்பனத்துக்கு இந்த ஜோசப் வந்து வியாக்கியானம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசேப் அங்க கொண்டு போவாங்க. அந்த யோசேப் அங்க போன போது அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லுவான். அந்த வியாக்கியானம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன சொப்பனம் காணுமா? கதை தெரியும்னா நீங்க சொல்லணும். 7 மெலிந்து போன மாடு, 7 புஷ்டியான மாடு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு தெரியும். சோ இந்த கதை உங்களுக்கு புரியும். நீ கதை தெரியும்னா சொல்லிடுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு கதை தெரியும்னு. ஓகே, இப்படி அந்த கண்ட சொப்பனத்துக்கு வியாக்கியானம் செஞ்ச போது என்ன வியாக்கியானம் கொடுப்பான்? 7 வருஷம் நல்லா விளைச்சல் வரும், 7 வருஷத்துக்கு அடுத்த 7 வருஷத்துக்கு ஃபேமைன், பஞ்சம் வரும். சோ இதுதான் அந்த சொப்பனம். அவங்க கண்ட 2 சொப்பனத்துக்கு இருக்கும். அந்த 2 சொப்பனத்துடைய அர்த்தமும் இதுதான். சோ இந்த சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொன்னோன்னே இந்த பார்வோன் யோசேப்ட்ட என்ன சொல்லுவானா, இது போல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா தான் இந்த சொப்பனம் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி, நீயே இந்த பொறுப்பு எடுத்து இனி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்து அவனை அந்த ஸ்தானத்துல அவனை உயர்த்தி வச்சிருவார். இப்போ இந்த ஜோசப் எங்க இருக்காரு? எங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணாரு? குழியில ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப எங்க இருக்காரு? இன்னும் முடியல சொப்பனம். ஓகேங்களா? இன்னும் சொப்பனம் முடியல ஃபுல்லா. ஓகே, இப்போ எங்க வந்துட்டாரு? பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துல எல்லா அதிகாரம் பெற்ற ஒரு மகனாக அங்க நிற்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கும் போது அவருக்கு மட்டும் காரியத்தை பார்க்கல, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து அங்க சேர்த்துருவாரு. நீங்க பாத்தீங்கன்னா கோசேன்னு ஒரு நாட்டுல அவங்களுக்காக ஒரு இடத்த நியமித்து அந்த இடத்துல தன்னுடைய சொந்த சகோதரர்கள், அந்த தகப்பன் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோசேன் நாட்டுல ஒரு இடத்த ஸ்பெஷலா வச்சு எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கவனிக்கும் போது அந்த சகோதரர்களுக்கு மனசு குத்த ஆரம்பிச்சிச்சு. ஏன் குத்துச்சு? குத்துச்சா இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிப்போமா? Genesis 50 verses 20 and 21. அந்த சகோதரர்களுக்கு மனசு குத்தம். இவ்வளோ நாங்க கஷ்டம் கொடுத்தோம், என்னை நல்லா கொண்டு வந்து கவனிக்கிற ஒரு மகனாக இந்த ஜோசப் இருக்கிறத பார்த்து, ஸோ இப்போ ஜோசப் அந்த சகோதரரை பார்த்து ஒரு காரியம் சொல்லுவாங்க.
வாசிமா. நீங்கள் எதை தீமை செய்து நினைத்தீர்கள்? தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட பச்சைமாய் பேசினார். ஆமென். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். இப்போ இந்த சகோதரர்கள் நினைக்கிறது அறிஞ்சோனியே ஜோசப் என்ன சொல்வார்னா, நீங்க இதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம், விசனப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றி இப்ப நடந்து வர எல்லா காரியமும் கர்த்தருடைய கிருபை நிமித்தம், கர்த்தருடைய தயவு நிமித்தமே நடந்து வருகிறதுன்றத அங்க வெளிப்படையா அவன் சொல்லுவான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், அதாவது இப்போ 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஆதியாகமம். அதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் 7 நிறைவேறல, ஆனா ஒன்னொன்னா நிறைவேற காரியத்தை இந்த 2 தலைமுறைகள்ல நம்ம பார்த்தோம். ஒன்னு ரூத்தோட வாழ்க்கையில, ஒன்னு ஜோசப்போட வாழ்க்கையில. இந்த 2 தலைமுறைகள் இப்படியே நிக்கல தெரியுங்களா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜோசப்போட தலைமுறைகள் பழுகி பெருகி அங்க அதுக்கப்புறம் 400 வருஷம் அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல லட்சமாக பழுகி பெருகின. அங்க இருந்த மக்கள் எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர மோசே அனுப்பினார். ஸோ இந்த ஜெனரேஷனா பெருகிறதுக்கு கர்த்தர் அங்க கிருபை செய்தார். அவரோடு கூட நடக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில அங்க சொல்லப்பட்டது யோசேப்புக்கும் ரூத்துக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துச்சு. இப்ப நமக்கு எந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும்? ஒண்ணு ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் தொடர்ந்து வரும், ஏன்னா அந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஜெனரேஷன். அடுத்து என்ன ஆசீர்வாதம் தொடரும்? இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும் நமக்கு வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பலவீனங்கள் அத்தனையும் அவர் சுமந்து தீர்த்தாரு. நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறாரு. சோ அந்த ஆசீர்வாதம் சொல்லி முடியாத ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின் நம்மளோட தலைமையில வைக்கப்பட்டிருக்கு 2 வித ஆசீர்வாதம். சோ இந்த 2 வித ஆசீர்வாதம் நம்ம வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில குறைவு வருமா வராதா? வரவே வராது. ஒருவேளை சில காரியங்கள் வரும் போது நம்மளை நம்ம ஆராயணும். இன்னொன்னு, தேவ வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும். ஐயா வாக்குத்தத்தம் இப்படி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கு, பெரிய ஜாதியாய் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சொந்தமாக்கிக் கொள்ளணும். ஏன்னா தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் வீணா போவாது. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாய் நம்ம நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அநேகர் பார்த்து அதிசயப்படத்தக்கதாக அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நமக்கு தேவை அந்த விசுவாசம். ஆபிரகாம் வைத்த அதே விசுவாசம். ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்தது. ஆபிரகாம் வாழ்க்கையில தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு கூட அவங்க வாழ்க்கையில தவறு இருந்துச்சா இல்லையா? 100% பியோவா நடந்தானா? பயிட்டா இருக்கீங்க செய்தி சொல்ற மாதிரி சண்டை ரொம்ப பயிட்டா இருக்கு. ஆபிரகாம் 100% பெர்ஃபெக்டா நடக்கல. அவன் வாழ்க்கையில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரியங்கள் கரடுமுரடா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சரிப்படுத்தி சீர்படுத்தி ஏற்ற பாத்திரமா அவன் விசுவாசித்த நிமித்தம், அவன் தேவனோடு கூட நடந்த நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் இன்னைக்கு அவருடைய ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அங்க அவன் தலைமையில் வைத்து வைத்தார். நான் ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஆசீர்வாதம்? செல்வ சீமானா இருந்தான், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் அவன் மேல இருந்துச்சு. மற்ற 6 ஆசீர்வாதம் இருக்கு தெரியுங்களா? அந்த 6 ஆசீர்வாதம் ஒன்னொன்னா நம்ம தியானிச்சோம்னா நிறைய ஆசீர்வாதங்கள் தேவன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த கால வேளையிலும் கூட தேவன் இதே ஆசீர்வாதத்தை தான் நம்ம தலைமையில வைத்திருக்கிறார்ன்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்ம விசுவாசிக்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியணும். நமக்காக அவர் கல்வாரியில் என்ன செய்து முடிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியணும்.
அவர் செய்து முடித்த ஆசீர்வாதத்தை நம்ம சொந்தமாக்கி கொண்டாலே போதும், நம்மளோட ஒரு நன்மையும் குறைவில்லாம நம்ம வாழ்வோம். நிறைய காரியங்கள் வரலாம், வீழ்ந்து போகலாம், ஆனா கர்த்தர் நிறைய வேலையை நம்மளை சரிப்படுத்தி சீர்படுத்தி அவருடைய ஏற்ற பாத்திரமா ஒவ்வொரு நாளும் நம்ம வணைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சத்தியம். நம்ம பெர்ஃபெக்ட் இல்லை தான், ஆனா ஒவ்வொரு நாள் நம்மள பெர்ஃபெக்ட் ஆக மாற்றுகிறார் ஒவ்வொரு காரியத்திலும். சோ நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டாம், இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் போவோமா, பரலோகம் போய் சேருவோமா, சேர மாட்டோமா கேள்வி வருமா? வராது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் ரத்தத்தினால வாங்கப்பட்டிருக்கோம், நம்ம அவருடைய சொத்து. நம்மளை தள்ளி விட்டுட்டு அவர் பரலோகம் போக மாட்டார். நம்மளை சீர்படுத்தி சரிப்படுத்தி அவரோடு கூட எடுத்து செல்லும்படி தான் சில சமயத்துல கடினமா பேசுகிறார். எஸ், ஆனா கடினமா பேசுற காரியமே நம்மளை சீர்படுத்தி சரிப்படுத்தி அவரோடு கூட சேர்த்து கொள்ளணுன்றதுக்காக தவிர, அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையா நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக பேசுறாரே தவிர, மற்றபடி நம்மளை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளி விடவே மாட்டார். இதுதான் சத்தியம். சோ நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். நான் அந்த நாளிலும் கூட தேவன் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். உங்களை பெரிய ஜாதியாக்குவேன்னா பெரிய ஜாதியாக்குவார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா நிச்சயமா பெருமைப்படுத்துவார். அதுல நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய காரியங்கள் நடுவில் உருண்டு பிறண்டு ஓடி வரணும். ஆனா அதெல்லாம் வராது. நான் சொல்லும் போது ரொம்ப சின்னாங்க ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அதுக்கு நடுவில் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் காரியங்கள் தேவன் எப்படி செய்யணுமோ, எப்படி நடத்தணுமோ அந்த காரியங்களை சொல்லி கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, அந்த பாதையில ஓடுறதுக்கு பலன் உண்டாக்கி கொடுப்பாரு. சகலத்தையும் அவருக்கு நேர்த்தியான பிள்ளைகளா நடக்கவும் நமக்கு உதவி செய்வாரு. இது சத்தியமான காரியம். அவரோடு கூட நடக்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகிமையான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுக்காக கல்வாரி நீ செய்து முடித்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நினைவு கொண்டு நமக்கு நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. சொல்லி முடியாத நன்மைகளை எங்களை நிறைத்திருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்ற பிள்ளைகளை நீர் வணைந்து வழி நடத்துகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்போதும் கூட தகப்பனே, நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்கள் எங்கள் தலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிற ராஜா. நாங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல இருந்தோம் ராஜா, இப்போது நாங்கள் இருக்கிற இடம் எவ்வளவு மகிமையான இடம் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் உம்மை கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களோட வாழ்க்கையில பெருகட்டும் ராஜா. முற்றிலுமாய் கூட கர்த்தாவே எங்களை பேராய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜா. இதோ தர்மையான நேரத்திலும் கர்த்தாவே இந்த மத்தியில் இல்லாத எங்கள் போதனை கூட இருக்கும் இடத்தில் உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக கூட ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நீர் வைத்துக் கொள்ளும் ராஜா. இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் இவர்கள் மேல் விழட்டும். சகல துதி கன மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம்.